தேசிய முற்போக்கு திராவிட கழகம் Facebook மற்றும் யூடியூப் தளத்தில் பயணிக்கும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நேற்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் திரு விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நம்ம விருதுநகர், அதாவது நம்ம அன்பு தம்பி திரு விஜய் பிரபாகரன் அவர்கள் நின்று அந்த மக்களால் தோற்கடிக்கப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி இன்னைக்கு வந்து என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே. ஜனநாயகன் படம் இன்ட்ரோடக்ஷனுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு டிஸ்பிளேல போட்டிருக்காங்க. எப்படின்னா, விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் தோல்வி அப்படின்ட்டு. இது எப்படின்னா, உங்களுக்கு வந்து கேவலமா இல்லையா? அதாவது விருதுநகர் தொகுதி மக்கள் வந்து நான் எல்லாரும் சொல்ல, ஏன்னா நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரு குறைந்தபட்ச வாக்கு வித்தியாசத்துல தான் எங்க கேப்டனோட பையன் திரு விஜய பிரபாகரன் வந்து தோல்விட்டாருங்கிறது தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த அந்த தற்குறிங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்றேன். ஏன்னா நீங்க தோக்கடிச்சதுலாம் பெரிய விஷயம்லாம் கிடையாது எங்களுக்கு. ஏன்னா அப்பேற்பட்ட காமராஜர் அவர்களையே தோக்கடிச்ச ஊரு தான் விருதுநகர். ஏன்னா அப்பையில இருந்தே தற்கொலைகள் இருந்திருக்காங்க. ஆனா காலப்போக்குல இப்பதான் அது தெரியுது இவ்வளவு தற்கொலைகள் இருந்திருக்காங்க அப்படின்ட்டு. தாத்தம் கூட்ட காலத்துல இருந்திருக்காங்க போல. எப்படி சொல்றது? ஏன்னா காமராஜரை எதிர்த்து ஒரு சின்ன பையன் போட்டிட்டு இருக்காரு திமுகல. அவரை ஜெயிக்க வச்ச ஊரு. அப்பேற்பட்ட காமராஜரையே தோற்கடிச்ச ஊர் தான் விருதுநகர். அப்ப எங்க கேப்டனோட பையன் மட்டும் என்ன விதிவிலக்கா? என்ன சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஏன் அப்படின்னா, திரு செல்வம் அவர்கள் வந்து உங்களுக்கு எல்லாம் வந்து சோத்தை தான் திக்கிறீங்களா இல்ல வேற எதாவது திக்கிறீங்களான்னு தெரியல. உங்களுக்கு கிடைச்ச வெற்றி நீங்களே எதிர்பாராத வெற்றி தான். ஏன் உங்க தலைவருக்கே எதிர்பாராத வெற்றி தான். தாவேக்காவை சேர்ந்த சில நபர்கள் எப்படி நாம வந்து எம்எல்ஏ ஆனோம், எப்படி நம்ம இப்ப அமைச்சர் ஆகியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கே தெரியல. ஏன்னா அதுதான் உண்மை. அப்பேற்பட்ட ஒரு ஊர்ல நீங்க வந்து ஜெயிச்சது பெரிய விஷயம்லாம் ஒண்ணும் கிடையாது. ஜெயிக்காம இருந்ததான் ஆச்சரியம். என்ன ஒண்ணு, திரு விஜய் பிரபாகர் அவர்கள் வந்து ரொம்ப நம்பினாரு. ஏற்கனவே எம்பி எலெக்ஷன்லயும் சரி தோற்கடிச்சிட்டீங்க. இப்ப எம்எல்ஏ எலெக்ஷன்லயும் வந்து தோற்கடிச்சிட்டீங்க. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தோத்தது வந்து அவர் இல்லைங்க, நீங்க தான். விருதுநகர் தொகுதி மக்கள் நீங்க தான் தோத்துருக்கீங்க, விஜய பிரபாகரன் கிடையாது. ஓகேவா? இன்னைக்கு 234 தொகுதியிலையும் ஜெயிச்சு எத்தனை எம்எல்ஏக்கள் வந்து அவங்க தொகுதியில போய் குறை நிறைகளை கேட்டு தெரிஞ்சு அதை சரி பண்றாங்கன்னு தெரியல. ஆனா எங்க தேமுதிக பொதுச் செயலாளர் விருத்தாச்சலம் தொகுதியில ஜெயிச்சு அங்க இருக்க நிறைய குறைகளை தெரிஞ்சுக்கிட்டு என்னெல்லாம் குறைகள் இருக்கு அப்படின்னு சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சுட்டு 234 தொகுதியிலையும் எத்தனை எம்எல்ஏ இந்த மாதிரி அவங்க தொகுதியில போய் செய்யறாங்கன்னு எனக்கு தெரியல. முக்கியமா தாவேக்கா எம்எல்ஏக்கள் எல்லாம் செய்யறாங்கிறது பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். சரி, ஓகே, அந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணுங்க. எப்படி ஜெயிச்சோங்கிறதுலாம் கொஞ்சமாவது யோசனை பண்ணுங்க. ஏன்னா விருதுநகர் தொகுதியில யார் எம்எல்ஏ கேண்டிடேட் அப்படிங்கிறது தெரியாதவங்க எத்தனை பேர் ஓட்டு போட்டு தான் ஜெயிக்க வச்சிருக்காங்க. காரணம் தெரியுமா? உங்க தலைவரோட முகத்துக்காக. அந்த முகத்துக்காக தான் நீங்க எப்படி வந்து எம்எல்ஏ ஆனீங்கிறது உங்களுக்கே ஒரு இது வரைக்குமே உங்களுக்கு அது புரியாத புதிராதான் இருக்கும். அப்படி இருக்கும்போது எங்க விஜய பிரபாகரனை அவமதிக்கிற மாதிரியும், எங்க தேமுதிகவை அவமதிக்கிற மாதிரியும், எங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களை அந்நியார இவங்க எல்லாரையும் அவமதிக்கிற மாதிரியும் நீங்க வந்து அந்த திரையரங்குல ஃபர்ஸ்ட் அந்த இன்ட்ரோடக்ஷனுக்கு முன்னாடி அந்த மாதிரி டிஸ்பிளேல போட்டது மிகப்பெரிய தவறு. இந்த தேமுதிக சார்பா நான் வன்மையா கண்டிக்கிறோம். எல்லாருமே வன்மையா கண்டிக்கிறோம். சோ வந்து இதெல்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. திரு விஜய் அவர்களே, எப்படி உங்களுக்கு மனசு வருது? உங்களுடைய எம்எல்ஏ ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு கேவலமான செயலில் ஈடுபட்டு இருக்காரு. உட்கார வச்சு 2 செவில் மேல அப்பயே அவர் யாருன்னு தெரியுமா? திரு கேப்டன் அவர்கள் வந்து நான் வந்து ஆரம்ப கட்டத்துல சினிமா வாழ்க்கையில முன்னேறி வந்து இன்னைக்கு நான் இந்த ஸ்டேஜ்ல இருக்கேன் அப்படின்னா திரு கேப்டன் அவர்கள் தான். திரு கேப்டன் அவர்கள் போட்ட பிச்சை அப்படின்னு நீங்க சொல்லணும். ஓகேவா? அப்பேற்பட்ட குடும்பத்தை இந்த மாதிரி பேசுறது ரொம்ப தப்பு. நீ ஜெயிச்சுங்கிறது நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, சட்டசபையில ஆரம்பத்திலே சொன்னீங்க, யாருமே ரொம்ப ஆடாதீங்க, மக்கள் நமக்கு வந்து ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்காங்க அப்படின்னு. ஆனா அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது கிடையாது. உங்களோட உண்மை முகம் வந்து அது கிடையாது. உங்களுடைய உண்மை முகம் எப்படி தெரியுமா? ஒரு போதையில ரொம்ப அப்படியே ஆடிட்டு இருக்கீங்க. நீங்க சொன்னது வேற, இப்ப செஞ்சுட்டு இருக்கிறது வேற. ரொம்ப ஆடிட்டு இருக்கீங்க. தலகணத்தோட உச்சியில ஆடிட்டு இருக்கீங்க. நீங்க, உங்க எம்எல்ஏக்கள், உங்களுடைய அமைச்சர்கள் எல்லாருமே செஞ்ச நன்றியை என்னைக்கு மறந்தவன் உருப்படவே மாட்டாங்க. சரித்திரமே கிடையாது. இன்னைக்கு நீங்க ஏதோ காலத்தின் கட்டாயத்துல வேணா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம், தொடர்ந்து அகைன் திரும்ப நம்ம வெற்றி அடைஞ்சிடுவோம் அப்படின்னு. தற்கொலை மக்கள் ஓட்டு போட்டது கொஞ்சம் பேர் தான். சில மக்கள் ஓட்டு போட்டது எப்படி தெரியுமா? திமுக மேலேயும் அதிமுக மேலேயும் இருந்த ஒரு கோபத்தினாலதான். 2 கட்சிகளுமே அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் கிடையாதுங்கிறதுனாலதான் ஒரு மாற்று கட்சி, ஒரு தெரிஞ்ச முகம் உள்ள வருது புதுசா. நம்ம அவருக்கு ஒரு தடவை, விஜய்க்கு ஒரு தடவை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம்
அப்படிங்கிறது தான் மக்கள் செஞ்ச பெரிய ஒரு முட்டாள்தனம். இதை வந்து நீங்க ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்க மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு வயிற்றுல வாயில அடிச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்து உங்க வாழ்க்கையில வந்து ஆரம்ப கட்டத்துல உங்களை முன்னேற்றி இந்த அளவுக்கு இன்னைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா எங்க தலைவர் போட்ட ஒரு பிச்சை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதனால உங்க எம்எல்ஏக்களை கொஞ்சம் திருத்தி சொல்லி புரிய வைங்க. புரியுங்களா? ஏன்னா நீங்க ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி உங்க எம்எல்ஏக்களும் உங்க அமைச்சர்களும் உங்க தொண்டர்களும் இந்த மாதிரி பண்ணும்போது இதோட அவப்பெயர் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களை தான் சேருது. திரு விஜய் அவர்களே, அதை முதல்ல புரிஞ்சு நடந்துக்குங்க.